பாருங்கள், பாக்கு மரம் வைக்கிற கொஞ்சம் பிஸியில் அதிகம் சரியாக வைக்க முடியல, மழை வராதனால. இங்கே பாருங்கள், பீன்ஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் நான். அதில் களையை எடுக்கிறதுக்காகல இப்போ களை எடுக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ஒரு 1 ஹவர், ஏதாவது களை எடுக்கலாம். அது வெறும் 5 சாலுக்கு மட்டும் தான் போட்டிருந்தோம். இங்கே எடுக்கலான்னு பார்த்தா பாருங்கள், இங்கே பீன்ஸு செடிக்கு நடுவில் ஃபுல்லு செடிங்க, களை செடிங்க, அதுக்கு நடுவில் மறைஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். பீன்ஸு காய்ச்சிட்டு இருக்குது பாருங்கள், எவ்வளோ பீன்ஸு காய்ச்சிருக்கு பாருங்கள். மற்ற அங்கே கூட பாருங்கள், அங்கே கூட காய்ச்சிருக்கு பீன்ஸு. இப்போ இதை நான் க்ளீன் பண்ணோம். நம்ம போடுற செடிக்குன்னா களைச்செடி பயங்கரமாக வளருதுங்க. நம்ம விவசாயத்துக்கு புதுசு, ஸோ இருக்கிற இடத்துல விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த களைச்செடி கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் மழை விழுந்துச்சுன்னா பயங்கரமாக வளர்ந்துதுங்க. ஸோ பாருங்கள், இங்கே அங்கே வந்து மாஸ்டர் புஷ் கட்டர் அடிச்சுன்னுக்குறாங்க. அங்கே வந்து நான் பீன்ஸ் போடல, வெறும் புல்லு தான், அதனால களைச்செடி தான், அதனால் அடிச்சிட்ருக்காரு. இங்கே நான் வந்து 2-3 இல்லை மொத்தமாக 5 சாலுக்கு நான் பீன்ஸ் போட்டுக்கிறேன். பீன்ஸ் போட்ட இடத்துல இந்த யூரியா டிஏபிலாம் போடுறோம் இல்லைங்களா, அதனால களைச்செடி பயங்கரமாக வளர்ந்துக்குது. இப்போ அதை புஷ் கட்டர் அடிக்கிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா பாருங்கள், பீன்ஸ் இப்போ தான் விளைஞ்சி வந்துட்டுருக்கு. ஸோ இது முடிஞ்ச வரையும் க்ளீன் பண்ணலாம். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, களைச்செடியை பிடுங்கும்போது பீன்ஸு சேர்ந்து பிடுங்கின்னு வந்துடுது. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட் ஆகுது. சரிங்க, உங்களுக்கு எதுனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, see you. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.